வணக்கம். 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல் விரைவாக பார்க்கலாம். சில பொருட்களுடைய வரியை உயர்த்தி இருக்கிறாங்க, சிலதுக்கு குறைச்சிருக்கிறாங்க, சிலதுக்கு விலக்கு வழங்கி இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த சில தகவல் விரைவாக பார்க்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே பழைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வாங்கும்போது எந்த ஜிஎஸ்டியும் இப்போதுக்கும் கிடையாதுன்றதான் என்னுடைய புரிதல். ஆனால் புது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பழைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கம்பெனிகள் வாங்கும்போது ஜிஎஸ்டி விதிக்கப்படும் 18% சொல்லியிருக்காங்கன்றது என்னுடைய புரிதல். அதேபோல் மற்ற கார்களும் டீசல் பெட்ரோலுடைய இந்த யூஸ்டு கார்ஸையும் வாங்கும்போதும் விற்பனை செய்யும்போதும் ஜிஎஸ்டி 12லேருந்து 18% உயர்த்தியிருக்காங்கன்றது என்னுடைய புரிதல். லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ஜிஎஸ்டியில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்காங்க. ரொம்ப நாட்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்ததுங்க, ஜிஎஸ்டியை குறைப்பாங்க லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு. ஆனால் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்காங்க. இதற்காக ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சிருந்தாங்க. அவங்க பரிந்துரை கொடுப்பாங்கன்றது தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க பரிந்துரையிலையும் குறைப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட இன்புட்டும் வாங்கினதற்கு பிறகு தான் இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்வாங்க. அதற்கு பிறகு தான் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸோடைய ஜிஎஸ்டியில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க. ஃபுட் டெலிவரியுடைய ஜிஎஸ்டியும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. அது குறித்தும் எந்த முடிவும் எட்டப்படலை. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். அதுலேயும் எந்த முடிவும் எடுக்கப்படலைன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஜீன் தெரப்பிக்கான ஜிஎஸ்டிக்கு விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஆன்லைன் கேமிங்கான ஜிஎஸ்டியில் எந்த மாற்றமும் இல்லை. செக்டர் தரப்புலேருந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறைக்கணும் அப்படின்னு. ஆனால் அது குறித்தும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில். பிளாக் பெப்பர் மற்றும் ரைசன்ஸை விவசாயிகள் நேரடியாக சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்ற விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் 2000 ரூபாய்க்கு குறைவாக டிரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸம்ஷன் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் இது பேமெண்ட் கேட்வேஸ் மற்றும் ஃபின்டெக் சர்வீசஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், இது குறிப்பாக 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. ரியாலிட்டி செக்டரில் வந்து ஒரு புது அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரியாலிட்டி அசோசியேஷன்ஸ் அப்படின்ற நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ அது குறித்தும் எந்த முடிவும் எட்டப்படலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ்க்கு ஜிஎஸ்டியை 5% குறைச்சிருக்கிறாங்க. இது என்ன ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ்ன்றது தெரியலிங்க. கூகுள் பண்ணி பார்க்கும்போது நம்ம அரிசியில் கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க போல தெரியுது. ஸோ அந்த அரிசிக்கும் இப்போது ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாங்க 5%. ஷால்ஸுடைய ஜிஎஸ்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தாங்க. குறிப்பாக காஷ்மீரி ஷால்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அதோடைய வரியை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 12% இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது 18 அல்லது 28% உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. ஆனால் அதுவும் நடைபெறல. அந்த ஷால்ஸ்க்கான ஜிஎஸ்டியும் ஏற்றப்படலை. இது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க போல தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய அரசு அதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த வரியை உயர்த்தலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாப்கார்ன் ஜிஎஸ்டிக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பாப்கார்னுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தான். ரெடி டு ஈட் பாப்கார்ன்னா 5% மட்டுமே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ப்ரீ பேக்கேஜ்டு பாப்கார்னாக வந்துச்சுன்னா அதற்கு 12% ஜிஎஸ்டி, கூடுதலாக சர்க்கரை சேர்க்கப்பட்டால் அதாவது கேரமல் சேர்க்கப்பட்டிருந்தது அப்படின்னா 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது பாப்கார்னுக்கு. ஏசிசி பிளாக்ஸ்க்கு 12% ஜிஎஸ்டியாக குறைச்சிருக்கிறாங்க. ஃப்ளை ஆஷ் 50% மேலே இருக்கக்கூடிய ஏசிசி பிளாக்ஸ்க்கு அது வந்து இப்போ 12% குறைச்சிருக்கிறாங்க. முன்னே 18% நினைக்கிறாங்க ஏசிசி பிளாக்ஸ்க்கு. ஆனால் 50% மேலே ஃப்ளை ஆஷ் இருந்ததுன்னா 12% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ்க்கு ஐஜிஎஸ்டி விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷ் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இயற்கை பேரிடரை நேரிடுவதற்காக அவங்க 1% கெலாமிட்டி செஸ்ஸை சில லக்ஸரி குட்ஸ் மேலே விதிக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இது குறித்து படிக்க ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை அமைக்கிறாங்க. எந்தெந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்ஸ் இதில் பங்கெடுப்பாங்கன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பரிந்துரை கொடுப்பாங்க. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா அப்படின்ற பரிந்துரை வழங்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கும் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை இப்போ அமைச்சிருக்கிறாங்க.